Next theorem 3.4 பாருங்க. இது proof கிடையாது, only statement மட்டும்தான். Let P and Q be rational numbers so that root P and root Q are irrational numbers. P and Q rational, ஆனா root P root Q என்ன கிடையாது, rational கிடையாது, irrational number. Root P ஒரு irrational, root Q இன்னொரு rational number. Irrational number என்ன? Let one of root P and root Q be not rational multiple of other. Root P root Q ரெண்டுக்கு சம்பந்தம் இருக்கக்கூடாது. இப்போ இது root 3 போட்டு இதை 2 root 3 சொல்லிடக்கூடாது. இது ரெண்டும் வந்து ஒரு இது இன்னொரு இதோட மல்டிபிளா இருக்கக்கூடாது. சப்போஸ் இது ரூட் 3 ஆறுது, இது 5 ரூட் 3 அப்படி வரக்கூடாது. இது ரூட் 2 ஆறுது, இது 2 ரூட் 2 இல்ல 3 ரூட் 2 அந்த மாதிரி வரக்கூடாது. இந்த ரெண்டு ரேஷனல் நம்பர்ல ஒன்னு இன்னொன்னோட மல்டிபிளா இருக்கக்கூடாது. ரெண்டு வேற வேற இர்ரேஷனல் நம்பரா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோ, ரெண்டுமே இர்ரேஷனல் நம்பர் தான், ஒன்னு இன்னொன்னோட மல்டிபிளா இருக்கக்கூடாது அப்படி சொல்றாங்க. If root p plus root q is root of polynomial equation, ஒரு polynomial equationக்கு root p plus root q அப்படின்னு ஒரு ரூட் இருந்துச்சுன்னா with rational coefficient, அந்த polynomial equationக்கு rational coefficients இருக்கணும். Then root p minus root q minus root p plus root q minus root p minus root q are also roots of the same polynomial equation. root p plus root q மட்டும் ஒரு ரூட்டா இருந்துச்சுன்னா இன்னும் மீதி 4 ரூட் இருக்கும். என்னென்ன ரூட்? root p plus root q ஒரு ரூட்டா இருந்தா root p minus root q ஒரு ரூட்டா இருக்கும், minus root p plus root q ஒரு ரூட்டா இருக்கும், minus root p minus root q ஒரு ரூட்டா இருக்கும். அப்போ ஒரு ரூட் தெரிஞ்சா மீதி 3 ரூட் கெஸ் பண்ணிடலாம். நம்ம காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் தியரம் என்ன சொல்லுது? ஒரு ரூட் தெரிஞ்சா இன்னொரு ரூட் சொல்லுது. அதனால 5 plus 3i ரூட்டா இருந்தா 5 minus 3i ரூட்னு சொல்லி முடிச்சிருது. இது என்ன சொல்லுது? root p plus root q ரூட்டா இருந்தா மீதி 3 ரூட் இருக்குன்றது. root p minus root q minus root p plus root q minus root p minus root q, இந்த 3 எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக ரூட்ஸா இருக்கும் அப்படி சொல்லுது தியரம் 3.4. சரி, விஷயத்துக்கு வருவோமா? எக்ஸசைஸ் 3.2 ல fourth sum பாருங்க. Find a polynomial equation of minimum degree with rational coefficients having root 5 minus root 3 as a root. இது ஒரு ரூட்டா இருந்தா, root 5 minus root 3 ஒரு ரூட்டா இருந்தா அந்த polynomial equation என்னன்னு கண்டுபிடிங்கன்றாங்க. root 5 minus root 3 வந்து ஒரு ரூட்டா, அப்ப மீதி உள்ள ரூட்லாம் சொல்ல தெரியணும் அப்படிதானங்க. இப்படி இருந்துச்சுன்னா முதல்ல இங்க மைனஸ் போட்டுக்கணும், அப்புறம் ஃப்ரண்ட்ல மைனஸ், அப்புறம் ரெண்டுமே மைனஸ், பிளஸ் 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 மைனஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ், அப்படிதானே மீதி மூணா சொல்லணும். root 5 minus root 3, அப்ப சொல்லுங்க. Given that root 5 minus root 3 is a root of a polynomial equation with rational coefficients, சொல்லிருக்கானா? By the theorem, root 5 minus root 3 ரூட்டா இருந்தா root 5 plus root 3. இது வந்து பிளஸ் மைனஸ் அந்த மாதிரி இருக்கா? இது பிளஸ் பிளஸ், அடுத்து மைனஸ் பிளஸ் மைனஸ் root 5 plus root 3, அடுத்து மைனஸ் 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 root 5 minus root 3 are also the roots of the equation. எழுத தெரியணுங்க. என்ன இதுல ஒரு இது ரூட்டா இருந்தாலே போதும், மீதி மூணுமே என்ன ஆகும்? ரூட்டா இருக்கும். பிளஸ் பிளஸ் அந்த மாதிரி. இதுல ஒரு கேஸ் இந்த 4ல ஏதாவது ஒன்னு ரூட்டா இருந்தாலும் மீதி 3 ஆட்டோமேட்டிக்கா ரூட்டா இருக்கும். root p plus root q மட்டும் நீங்க எடுக்க வேண்டாம். root p minus root q ரூட்டா இருந்தா மீதி உள்ளது root p plus root q minus root p plus root q minus root p minus root q எல்லாமே ரூட்டா இருக்கும். இந்த 4 இருக்குல்லங்க, 4 கேட்டகரியில ஏதாவது ஒன்னு ரூட்டா இருந்தாலும் மீதி 3 ஆட்டோமேட்டிக்கா ரூட் ஆயிடும் அப்படி சொல்றாங்க. அப்ப root 5 minus root 3 ரூட்டா இருந்தாலே root 5 plus root 3 minus root 5 plus root 3 minus root 5 minus root 3, இப்படி இது எப்படி ஞாபகம்? பிளஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ், இது பிளஸ் பிளஸ், இது பிளஸ் மைனஸ், அடுத்து மைனஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் எல்லாமே ரூட்ஸா இருக்கும். இதான் தேரம் சொல்றது. இந்த 4 கேட்டகரியில ஏதாவது ஒன்னு ரூட்டா இருந்தாலும் மீதி 3 ஆட்டோமேட்டிக்கா ரூட்டா இருக்கும் தேரம் சொல்லுது. நீங்க பிளஸ் மட்டும் நினைச்சிடக்கூடாதுங்க. ஏன்னா தேரம் வந்து இங்க பிளஸ் இருந்தா தான் தேரம் நினைக்கக்கூடாது. root p plus root q ரூட்டா இருந்தா மீதி 3 ரூட்டா இருக்கும். root p minus root q ரூட்டா இருந்தா மீதி உள்ள root p plus root q minus root p plus root q minus root p minus root q இதெல்லாம் ரூட்டா இருக்கும். இந்த 4 கேட்டகரி இருக்குல்லங்க, ஏதாவது ஒன்னு ரூட்டா இருந்தாலும் மீதி 3 ஆட்டோமேட்டிக்கா ரூட் ஆயிடும். அதான் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். என்ன அப்படிதான் புரிஞ்சுக்கணும். சரி, இதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். சரி, எதெல்லாம் முதல்ல அந்த கான்ஜுகேட்டா உள்ளதா எடுப்போம். the factors corresponding to the roots root 5 minus root 3 root 5 plus root 3. கான்ஜுகேட்னா இந்த ரெண்டாவது டேர்ம்ல மைனஸ்க்கு பதிலா பிளஸ் இருக்குது, அதான் கான்ஜுகேட். root 5 minus root 3 root 5 plus root 3 இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு கான்ஜுகேட்டா உள்ளது. என்ன அப்படி எடுத்துக்குவோம். இதுக்கு கரஸ்பாண்டிங் ஃபேக்டர் நம்ம கண்டுபிடிக்க போறோம். எப்பவுமே நம்பர் தெரிஞ்சா ஃபேக்டர் எழுத சொல்லி கொடுத்துருக்கேன். ஆல்பாங்கிறது ரூட்டா இருந்தா ஃபேக்டர் என்ன? எக்ஸ் மைனஸ் ஆல்பா. பீட்டாங்கிறது ரூட்டா இருந்தா ஃபேக்டர் வந்து எக்ஸ் மைனஸ் பீட்டா. root 5 minus root 3 ரூட்டா இருந்தா அதோட கரஸ்பாண்டிங் ஃபேக்டர் சொல்லுங்கன்னா எக்ஸ் மைனஸ் root 5 minus root 3. எப்பவுமே 5ங்கிறது ரூட்டா இருந்தா எக்ஸ் மைனஸ் 5ங்கிறது ஃபேக்டர். என்ன அப்போ இதுக்கு ஃபேக்டர் சொல்லுன்னா அர்த்தம் எக்ஸ் போட்டு மைனஸ் போட்டு இதை எழுதிக்கணும். அப்ப எக்ஸ் மைனஸ் ஆஃப் root 5 minus root 3 இது ஒரு ஃபேக்டர். இதுக்கு கரஸ்பாண்டிங் ஃபேக்டர் சொல்லுங்கன்னா எக்ஸ் மைனஸ் root 5 plus root 3 அது ஃபேக்டர். ரெண்டுக்கு சேர்த்து மொத்தமா சொல்லணும்னா மல்டிப்ளை பண்ணிக்கணும்னா மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கணும். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரூட் தெரிஞ்சா ஃபேக்டர் எழுதிடலாம். ஆல்பாங்கிறது ரூட்டா இருந்தா எக்ஸ் மைனஸ் ஆல்பாங்கிறது ஃபேக்டர். root 5 minus root 3ங்கிறது ரூட்டா இருந்தா எக்ஸ் மைனஸ் root 5 minus root 3ங்கிறது ஃபேக்டர்.
ரூட் 5 பிளஸ் ரூட் 3 ரூட் ஆனதா எக்ஸ் மைனஸ் ரூட் 5 பிளஸ் ரூட் 3 ஃபேக்டர் அப்படி எழுதியாச்சு. ஆனா எழுதும்போது கண்டிப்பா அந்த ரூட் 5 மைனஸ் ரூட் 3 இருக்குல்லையா அதுக்கு பிராக்கெட் போடணும், ரூட் 5 பிளஸ் ரூட் 3 இருக்குல்ல அதுக்கும் பிராக்கெட் போடணும். ஏன்னா சேர்ந்து ஒரே டேர்ம் இதுன்னு. இப்போ இந்த மைனஸ் உள்ள கொண்டு போய்க்கலாம், மைனஸ் ரூட் 5 பிளஸ் ரூட் 3. இந்த மைனஸையும் உள்ள கொண்டு போய்க்கலாம், மைனஸ் ரூட் 5 மைனஸ் ரூட் 3. ஏன்னா இதான் கொஞ்சம் அப்படி எழுதுனா தான் மல்டிப்ளை பண்ணும்போது ஈஸியா இருக்கும்ல. எக்ஸ் மைனஸ் ரூட் 5 இருக்குல்ல அதுக்கு பிராக்கெட் போட்டுக்கோங்க, ஒரு பிளஸ் ரூட் 3 இருக்கு. இங்க ஒரு எக்ஸ் மைனஸ் ரூட் 5 க்கு பிராக்கெட் போட்டுக்கோங்க, மைனஸ் ரூட் 3 இருக்கு. என்ன ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வந்துட்டேன், a பிளஸ் பி, a மைனஸ் பி அப்படி கொண்டு வந்துட்டேன். a பிளஸ் பி, a மைனஸ் பி. a க்கு பதிலா எக்ஸ் மைனஸ் ரூட் 5, b க்கு பதிலா வெறும் ரூட் 3. இதை a ன்னு வச்சுக்கோங்க, இது பிளஸ் b, இது a ன்னு வச்சுக்கோங்க, மைனஸ் b. a பிளஸ் b, a மைனஸ் b னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இப்போ a ஸ்கொயர்னா எக்ஸ் மைனஸ் ரூட் 5 தி ஹோல் ஸ்கொயர், மைனஸ் b ஸ்கொயர்னா ரூட் 3 ஸ்கொயர். என்ன a ஸ்கொயர்னா எக்ஸ் மைனஸ் ரூட் 5 தி ஹோல் ஸ்கொயர், b ஸ்கொயர்னா ரூட் 3 ஸ்கொயர். x minus root 5 the whole square na a minus b the whole square formula use பண்ணுவோம். a squared na x squared minus 2ab na minus 2 into x into root 5. So minus 2 root 5x, 2 root 5x minus 2 root 5x plus b squared na root 5 square. root 3 square பண்ணா வெறும் 3 ஆயிரும். இத கூட நேத்து ஒன்றன் பேர் தப்பா எழுதுனாங்க. root 3 square பண்ணா வெறும் 3 தான். So minus 3 minus root 3 square is 3. அப்ப இங்க வந்து என்ன பண்ணிருக்கோம், a minus b the whole square ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம். a squared minus 2ab plus b squared. அதுவும் minus root 3 square க்கு பதிலா 3. இத அரேஞ்ச் பண்ணிக்கலாமே. root 5 square வருதா, root 5 square பண்ணா வெறும் 5, ஒரு minus 3, 5 minus 3 ங்கிறது 2. இப்போ x squared minus 2 root 5x plus 2. இதுதான் எதுக்கு கரஸ்பாண்டிங்கா உள்ள ஃபேக்டர். root 5 plus root 3 க்கும் root 5 minus root 3 க்கும் கரஸ்பாண்டிங்கா உள்ள ஃபேக்டர். இன்னொரு ரெண்டு ரூட் இருக்கு பாருங்க, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஃபோர்த் டிகிரி ஈக்குவேஷன்ங்க. ஏன்னா 4 ரூட் சொல்லிட்டீங்க பாத்தீங்களா, ஆல்ரெடி ஒரு ரூட் கொடுத்துருக்கான், நீங்க ஒரு 3 ரூட் சொல்லிட்டீங்க, அப்போ மொத்தம் 4 ரூட் ஆயிடுச்சா. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஃபோர்த் டிகிரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும், குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடையாது. அப்போ ரூட் 5 மைனஸ் ரூட் 3, ரூட் 5 பிளஸ் ரூட் 3 கன்சிடர் பண்ணியாச்சு. மீதி இது ரெண்டை கன்சிடர் பண்ணுவோம், மைனஸ் ரூட் 5 பிளஸ் ரூட் 3 மைனஸ் ரூட் 5 மைனஸ் ரூட் 3. எப்பவுமே செகண்ட் டேர்ம்ல சைன் சேஞ்ச் ஆனா தான் கான்ஜுகேட். என்ன மைனஸ் ரூட் 5 பிளஸ் ரூட் 3 மைனஸ் ரூட் 5 மைனஸ் ரூட் 3, அதுக்கு கரஸ்பாண்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கும். The factor corresponding to minus root 5 plus root 3 minus root 5 minus root 3. The second term la plus, second term la minus. அந்த மாதிரி வர்ற மாதிரி பிரிக்கணும்னா இப்போ இதுக்கு corresponding factor சொல்லுங்கன்னா என்ன பண்ணுவீங்க, x minus போட்டு minus root 5 plus root 3 கொடுக்கணும். இதுக்கு corresponding factor சொல்லுங்கன்னா என்ன செய்வீங்க, x minus போட்டு minus root 5 minus root 3 க்கு bracket போட மறந்துட்டீங்கன்னா தப்பாயிருங்க. என்ன பாத்துக்கோங்க, அந்த நம்பருக்கு கரெக்ட்டா bracket போட்டுக்கணும். இப்போ இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா plus root 5 minus root 3, இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா plus root 5 plus root 3. ஏன் அப்படி பண்றோம்னா அரேஞ்ச் பண்ணதுக்காண்டி. x plus root 5 க்கு பிராக்கெட் போடுங்க, இங்கே x plus root 5 க்கு பிராக்கெட் போடுங்க. இது என்ன ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வந்துட்டேன், a minus b, இது a plus b. அப்ப a squared minus b squared, a plus b into a minus b னா a squared minus b squared. a squared னா x plus root 5 the square minus b squared னா root 3 square. என்ன x plus root 5 the whole square க்கு ஃபார்முலா a plus b the whole square. a squared னா x squared plus 2 into root 5 into x, not 2 root 5x, 2 into root 5 into x, plus b square na root 5 square, a square plus 2ab plus b square, minus root 3 square ங்கிறது வெறும் 3 தானே. So x square plus 2 root 5x, root 5 square na வெறும் 5 minus 3, 5 minus 3 2 ன்னு போட்டுக்கலாம். And the factor corresponding to minus root 5 plus root 3 and minus root 5 minus root 3 ங்கிறது இதான். அப்போ first ஒரு ரெண்டு ஃபேக்டர் இருக்கு, root 5 plus root 3, root 5 minus root 3. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் சேமா இருக்கும், செகண்ட் நம்பர்ல சைன் சேஞ்ச் ஆயிருக்கும், அதான் வந்து கான்ஜுகேட். அது ரெண்டுக்கும் கரஸ்பாண்டிங் ஒரு ஃபேக்டர். இது ரெண்டுக்கும், இதுல ஃபர்ஸ்ட் டைம் அப்படி இருக்கா minus root 5 minus root 5, செகண்ட் டைம்ல சைன் சேஞ்ச் ஆயிருக்கு, சரிங்களா. இதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு. மொத்தமா ஈக்குவேஷன் வேணும்னா ரெண்டு ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணா போகும். the needed equation அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேக்டர் இருக்கு பாத்தீங்களா, அது அப்போ இப்போ கண்டுபிடிச்ச ஃபேக்டர் இருக்குங்களா, அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி சீக்வல் 0 போட்டுக்கணும். எப்படி குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ல x minus 3 x minus 5 ஃபேக்டரா இருந்துச்சுன்னா ஈக்குவேஷன் என்ன, x minus 3 into x minus 5 equal to 0 அப்படி இருக்கும்ல, அதே தாங்க. ரெண்டு ஃபேக்டர் கிடைச்சிருச்சு, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி equal to 0 போட்டா அதான் ஈக்குவேஷன். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணது, ஃபர்ஸ்ட்ல உள்ளது இது செகண்ட்ல உள்ளது, கரெக்ட் தானா, கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட்ல கண்டுபிடிச்ச ஃபேக்டர் செகண்ட்ல கண்டுபிடிச்ச ஃபேக்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், equal to 0 போட்டா தான் ஈக்குவேஷன் கிடைக்கும். சோ equal to 0 போடுங்க. சரி, இது ரெண்டையும் எப்படி மல்டிப்ளை பண்ணனும்னா ஒவ்வொரு டேர்மா எடுத்து மல்டிப்ளை பண்ணலாம். அதுக்கு பேர் இன்னொரு ஐடியா பண்ணுவோம், x ஸ்கொயர் 2y சேர்த்து எழுதிடுவோம், minus 2 root 5x அப்படி இருக்கட்டும். இங்கே x ஸ்கொயர் 2y சேர்த்து எழுதிடுவோம், plus 2 root 5x, ஏன்னா இங்க x ங்க மறந்துடாதீங்க, x இருக்கு, plus root 5x தனியா வச்சுக்குவோம். a பிரிச்சு எழுதுறோம்னா இது a minus b, இது a plus b,
இங்க ஒரு x மிஸ் ஆயிடுச்சுங்க போட்டுக்கோங்க. a minus b a plus b அந்த மாதிரி எழுதியாச்சு. அதனால a minus b a plus b வழக்கம் போல a squared minus b squared. a squared னா x squared plus root 2 the whole square minus b squared னா root 5x the whole square. ஏன்னா அப்படியே ஒவ்வொரு டேர்மா எடுத்து மல்டிப்ளை பண்ணா நேரம் ஆகுங்க, லென்த்தியா வரும். முதல்ல x ஸ்கொயர் எடுத்து இது 3 மல்டிப்ளை பண்ணணும், minus 2 root 5x 3 மல்டிப்ளை பண்ணணும், 2 எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு மேல அரேஞ்ச் பண்ணா ஈஸி. x ஸ்கொயரோட 2 சேர்த்து எடுத்துங்க, minus 2 root 5x, x ஸ்கொயரோட இந்த 2 சேர்த்து எடுத்துங்க, plus 2 root 5x. இங்க x இருக்குன்னா அப்ப இது a minus b a plus b a square minus b square. இங்க மட்டும் a square ஃபார்முலா a plus b the whole square ஃபார்முலைஸ் பண்ணுங்க. a square னா x square the whole square வரும், that is x power 4 plus 2ab na 2 into x squared into 2 2 into 2 into x squared, that is 4x squared. b squared na 2 square panna 4 a squared plus 2ab plus b squared. இத ஸ்கொயர் பண்றது ஈஸி தாங்க. 2 ஸ்கொயர் பண்ணா 4 root 5 ஸ்கொயர் பண்ணா 5 x ஸ்கொயர் பண்ணா x ஸ்கொயர். அப்படி தனித்தனியா ஸ்கொயர் பண்ணி போட்ற வேண்டியதான். 4 into 5 into x squared அப்ப 20x squared வரும். அப்ப x power 4 plus 4x squared plus 4 minus 20x squared சேர்த்து எழுதிக்கலாம். x power 4 4x squared minus 20x squared னா minus 16x squared. அப்ப x power 4 minus 16x squared plus 4 is equal to 0. இதுதான் அந்த ஈக்குவேஷன். எந்த ஈக்குவேஷன்? அந்த root 5 minus 3 ரூட்டா ஒரு ரூட்டா இருந்தா அந்த ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டாங்கல்ல, இந்த அந்த ஈக்குவேஷன். அப்ப இது ஒரு 4th டிகிரி ஈக்குவேஷன். இதுக்கு 4 ரூட் இருக்குங்க. root 5 minus root 3 root 5 plus root 3 minus root 5 plus root 3 minus root 5 minus root 3 இந்த நாலுமே இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட்டா இருக்கும். பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தப்பு இல்லாம பண்ணணும். அப்பைக்கப்ப a plus b a minus b ஃபார்முலைஸ் பண்ணா தான் ஈஸியா இருக்கும் சம். என்ன ரைட்? எக்ஸாம்பிள் 10 பாருங்க. ஃபார்ம் a polynomial equation with integer coefficients with root of root 2 by root 3 as a root. ஒரு polynomial equation கண்டுபிடிக்கணும், அதுக்கு இது ஒரு ரூட்டா இருக்கணும்ன்றாங்க. root of root 2 by root 3 ஒரு ரூட்டா இருக்கணும். சரி, given that root of root 2 by root 3 is a root, இது ரூட்டா இருந்தா எது ஃபேக்டர்? ஆல்பா ரூட்டா இருந்தா x minus alpha ஃபேக்டர். root of root 2 by root 3 ரூட்டா இருந்தா x minus root of root 2 by root 3ங்கிறது ஃபேக்டர். எப்பவுமே முன்னாடி x minus போட்டா ஃபேக்டர் கிடைச்சோம்னா 3ங்கிறது ரூட்டா இருந்தா x minus 3ங்கிறது ஃபேக்டர். அதனால எழுதியாச்சு. இப்ப மேல உள்ள ஸ்கொயர் ரூட் போகணும்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு வந்து இன்டிஜர் கோஎஃபிஷியன்ட் தானங்க வேணும், ஸ்கொயர் ரூட்டே வரக்கூடாது. அப்ப இதுல இந்த ஸ்கொயர் ரூட் போகணும்னா, மேல உள்ள ஸ்கொயர் ரூட் போகணும்னா இன்னொரு ஃபேக்டர் கண்டிப்பா என்னவா இருக்கணும்னா x plus root of root 2 by root 3 இருக்கணும். To remove outermost square root, outermost na வெளியில உள்ள அந்த ஸ்கொயர் ரூட், இத ரிமூவ் பண்ணனும்னா அதர் ஃபேக்டர் என்னவா இருக்கணும்? x plus root of root 2 by root 3 இருக்கணும். இங்க மைனஸா இருந்தா இங்க பிளஸ்ல ஒரு ஃபேக்டர் இருந்தா தான் மல்டிப்ளை பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் போகும். அதனால அப்ப இது ஒரு ஃபேக்டரா இருந்து ஸ்கொயர் ரூட் வரக்கூடாதுன்னா இது இன்னொரு ஃபேக்டரா இருக்கணும். இப்ப ப்ராடக்ட் ஆஃப் தி ஃபேக்டர் என்ன? x minus root of root 2 by root 3 into x plus root of root 2 by root 3. ஏற்கனவே அவன் கொடுத்தது, இப்ப நம்ம எக்ஸ்ட்ரா சொன்னது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இது a minus b, இது a plus b. அது மறந்துடக்கூடாது இல்லைங்க. a squared னா x squared minus b squared னா root of root 2 by root 3 the whole square. ஸ்கொயர் பண்ணும்போது மேல உள்ள அவுட்டர் மோஸ்ட் ஸ்கொயர் ரூட் மட்டும் கேன்சல் ஆயிடும். அப்ப x squared minus root 2 by root 3 தான் மிச்சம் இருக்கும். ஸ்கொயர் பண்ணா அவுட்டர் மோஸ்ட் ஸ்கொயர் ரூட் தான் கேன்சல் ஆகும். என்ன? root 2 by root 3 அப்படி இருக்கு. So the factor is x squared minus root 2 by root 3. இப்ப நம்மளுக்கு என்ன? இன்டிஜர் கோஎஃபிஷியன்ட் இருக்கும். அப்படிதானே கேட்டிருக்கான். பாலினாமியல் ஈக்குவேஷன் கண்டுபிடிங்க, இன்டிஜர் கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் ரூட்ல வரக்கூடாது. அப்ப மறுபடியும் root 2 by root 3 வரக்கூடாது. அப்ப to remove the square root, the other factor must be x squared plus root 2 by root 3. x squared minus root 2 by root 3ங்கிறது ஒரு ஃபேக்டரா இருக்கு இல்லங்க. இதுல root 2 வரக்கூடாது, root 2 by root 3 வரக்கூடாதுன்னா இன்னொரு ஃபேக்டர் என்னவா இருக்கணும்? x squared plus root 2 by root 3 இருக்கணும். அப்படிதான் மல்டிப்ளை பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் போகும். அப்ப to remove the square root of square root, the other factor must be x squared plus root 2 by root 3. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ் பாருங்க. x squared minus root 2 by root 3 ஏற்கனவே நம்ம சொன்னது கண்டுபிடிச்சது. அப்புறம் x squared plus root 2 by root 3. மறுபடியும் இது a minus b a plus b. a squared னா x squared the whole square minus b squared னா root 2 by root 3 the whole square. நல்லா புரிஞ்சுக்கோ. இது a minus b, இது a plus b. a squared minus b squared. x squared the whole square minus root 2 by root 3 the whole square. அப்ப x squared the whole square னா x power 4 root 2 by root 3 the whole square போட்டேன்னு வச்சுக்கோங்க. root 2 ஸ்கொயர் பண்ணா 2 ஆயிரும், root 3 ஸ்கொயர் பண்ணா 3 ஆயிரும். சோ 2 by 3. இதுதாங்க ஃபேக்டர். என்ன? ஈக்குவேஷன்ல equal to 0 போடணும். அப்ப the needed polynomial equation is x power 4 minus 2 by 3 is equal to 0. தப்பு இருக்குன்னு நினைக்கிறேங்க. என்னங்க? x power 4 போடுங்க. x power 4 minus 2 by 3 is equal to 0. multiplying by 3 போடுங்க. ஏன்னா இன்டிஜர் கோஎஃபிஷியன்ட் வேணும்னா multiplying by 3 போட்டீங்கன்னா 3x power 4 minus 2 by 3 is equal to 0.
அப்போ 3x power 4 minus 2 by 3, சாரி 3 ஆல மல்டிப்ளை இங்க 3 வரும், இங்க 3 கேன்சல் ஆகும். ஸோ 3x power 4 minus 2 is equal to 0. அதான் ஆன்சர். 3x power 4 minus 2. இங்க x ஸ்கொயர் தப்பா இருக்கு. ஏன்னா இங்கே x power 4 வந்துருச்சுல்ல, அப்ப இங்க x power 4 தான். ஸோ x power 4, 3x power 4 minus 2 is equal to 0. இது பார்த்தீங்கன்னா இன்டிஜர் கோஎஃபிஷியன்ட். 3 ஒரு இன்டிஜர், minus 2 ஒரு இன்டிஜர். ஸோ இன்டிஜர் கோஎஃபிஷியன்ட்ஸ். இதுதான் நமக்கு தேவையான பாலினாமியல் ஈக்குவேஷன். பாலினாமியல் ஈக்குவேஷன் வந்து 3x power 4 minus 2 is equal to 0. ஏன் 3 ஆல மல்டிப்ளை பண்றோம்? 2/3ங்கிறது ஃபிராக்ஷன், இன்டிஜர் கிடையாது. அதனால 3 ஆல மல்டிப்ளை பண்றோம். உங்களுக்கு இன்டிஜர் கோஎஃபிஷியன்ட் தானே வேணும், அதனால 3 ஆல மல்டிப்ளை பண்றோம். புரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு முதல்ல வந்து √2/√3 அவுட்டர் மோஸ்ட், இது ரூட்டா இருந்தா இது ஃபேக்டர், இதுக்கு கரஸ்பாண்டிங் இன்னொரு ஃபேக்டர் பிளஸ்ல இருக்கும் போட்டாச்சு. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா அவுட்டர் மோஸ்ட் ஸ்கொயர் ரூட் வந்து ரிமூவ் ஆயிருக்கும். அப்புறம் உள்ள ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணோம்னா இன்னொரு ஃபேக்டர் என்ன இருக்கும், பிளஸ்ல இருக்கும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா மொத்தமா என்ன செஞ்சு ரிமூவ் ஆயிடுச்சு. இது மட்டும் தப்பா எழுதிருக்காங்க. x power 4 தாங்க. என்ன சோ x power 4 minus 2/3. இன்டிஜர் கோஎஃபிஷியன்ட் வரணும்னா 3 ஆல கண்டிப்பா மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா இன்டிஜர் கோஎஃபிஷியன்ட் தான. அப்ப 3x power 4 minus 2 is equal to 0. அதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பாலினாமியல் ஈக்குவேஷன். நம்ம பார்த்த ரெண்டு சம்முமே இம்பார்ட்டன்ட் சம். என்ன வித்தியாசமா இருக்கும், நான் இம்பார்ட்டன்டா இருக்கும், புரிஞ்சுக்கிட்டு செய்யணும்.